ஆக்டிவிட்டி பேஜ் நம்பர் 117ல இருக்கிறது பார்க்கலாம். இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்ல complete the partially filled 7th class model timetable using the instruction given below. இப்போ நமக்கு ஒரு டைம் டேபிள் குடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் ஸ்கூல்ல டைம் டேபிள் குடுப்பாங்க. அது டீச்சர்ஸ்லாம் எப்படி இத மேக்கப் பண்றாங்க, கிளாஷ் ஆகாம அப்படின்றதுக்காக நமக்கு சொல்றாங்க. இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, பீரியட் அலாட்மெண்ட்ஸ் தமிழுக்கு 7 பீரியட்ஸ் ஒரு வீக்குக்கு சரியா? இங்கிலீஷ்க்கு 7, மேத்ஸ் 7, சயன்ஸ் 7, சோஷியல் ஸ்டடீஸ் எஸ்எஸ்டி 7, பிடி பிசிக்கல் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா 2, டிராயிங் 1, மியூசிக், லைப்ரரி. இதுதான் வந்து இவ்ளோ பீரியட்ஸ் தான் இருக்கணும் ஒரு வாரத்துக்கு. 2 பீரியட்ஸ் கேன் பி கம்பைன்ட் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். ஸோ 2 பீரியட் நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். டிராயிங்கும், மியூசிக் பீரியடும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் தான் வரணும். ஒரு பிடி பீரியட் மார்னிங்ல போச்சுன்னா, இன்னொரு பிடி பீரியட் வந்து ஆஃப்டர்நூன்ல வரணும். தென் லைப்ரரி பீரியட் ஷுட் பி அலாட்டட் இன் த செகண்ட் பீரியட். இப்போ லைப்ரரி பீரியட் செகண்ட் பீரியட்ல தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சரி. இப்போ நம்ப பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், மண்டே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? லைப்ரரி பீரியட் செகண்ட் பீரியட்ல தான் வரணும்னு சொல்ட்டாங்க. செகண்ட் பீரியட்ல பார்த்தீங்கன்னா 2 மண்டேல 1, டியூஸ்டேல 1 நமக்கு ஃப்ரீயா இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம்? லைப்ரரி பீரியட். ஸோ லைப்ரரி பீரியட் செகண்ட் பீரியட் அலாட் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்ததா 2 பீரியட்ஸ் கேன் பி கம்பைன்ட் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். இப்போ 2 பீரியட் நம்ம கம்பைன் பண்ணலாம் ஆல் சப்ஜெக்ட்ஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல நம்ம ஒரு ஹிண்ட் என்னன்னா, தமிழ் கம்பைன் பண்ணியிருக்காங்க. தமிழ் 2 பீரியட் நமக்கு கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ் ஓவர். இப்போ மேத்ஸ் கம்பைன் பண்ணியிருக்காங்க. மேத்ஸ் கம்பைன் பண்ணியிருக்காங்க ஓவர். இப்போ இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் ஒரு தடவ கம்பைன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு தடவ கம்பைன் பண்ணணும். ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா, எங்கெங்க இருக்கு இங்கிலீஷ்? இங்க ஒரு இங்கிலீஷ், இங்க ஒரு இங்கிலீஷ், இங்க ஒரு இங்கிலீஷ் இருக்கு. ஸோ, நம்ப இன்னொரு இங்கிலீஷ் நம்ம போடணும். இப்ப நம்ம எங்க போடலாம்? இங்க போடலாம். ஏன் அங்க போடுறேன்னா, எஸ்எஸ்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோஷியல் சயின்ஸ் இங்க வந்து 2 கம்பைன் பண்ணியிருக்காங்க. வேற எந்த இடத்துலயுமே சோஷியல் சயின்ஸ் கம்பைன் பண்ண முடியாது. இங்க தான் நம்ம என்ன பண்ணணும்? சோஷியல் சயின்ஸ் போடணும். காம்பினேஷன் ஆஃப் பீரியட் வரதுனால. இப்போ தமிழ் காம்பினேஷன் வந்தாச்சு, இங்கிலீஷ் வந்தாச்சு, மேத்ஸ் வந்தாச்சு, எஸ்எஸ்சி வந்தாச்சு. சயின்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு சயின்ஸ் இருக்கு. அப்புறமா இன்னொரு சயின்ஸ் இங்க இருக்கு. முன்னாடியும், பின்னாடியும் போட முடியாது. அப்போ சயின்ஸ் கண்டிப்பா இங்க வரும். இப்போ மேஜர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ப கவர் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா, தமிழ் எத்தன பீரியட்ஸ் இருக்கு பாருங்க. ஒண்ணொண்ணும் 7 இருக்கணும். ரைட்? ஆனா பாருங்க நமக்கு இப்ப எவ்வளோ இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6 பீரியட்ஸ் தான் இருக்கு. இன்னும் தமிழ் ஒரு பீரியட் போடணும். அது இல்லாம நமக்கு என்ன போடணும்? பிடி பீரியட் ஷுட் கம் இன் த மார்னிங் ஒன்லி. அப்போ நம்ம மார்னிங் என்ன பண்ணிக்கலாம்? இந்த 4 பீரியட்ஸ்ல பார்த்தோம்னா, இங்க பிடி பீரியட் போட்டுக்கலாம். ஏன்னா மார்னிங் இதுதான் மார்னிங் செஷன். ஃபர்ஸ்ட் 4 பீரியட்ஸ் மார்னிங் செஷன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூன் செஷன். ஓகேவா? இப்போ மார்னிங் செஷன்ல இங்க ஒண்ணு தான் ஃப்ரீயா இருக்கு. இப்ப நம்ம இங்க பிடி போட முடிச்சோம்னா, இங்க என்ன இருக்கும்? வேற ஏதாவது போட வேண்டியதா இருக்கும். ஸோ, இங்க நம்ம பிடி போட்டுக்கலாம். இப்போ லைப்ரரி முடிஞ்சாச்சு, பிடி முடிஞ்சாச்சு. அப்புறம் மியூசிக்கும், டிராயிங்கும் ஆஃப்டர்நூன்ல தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, நம்ப மியூசிக், இங்க டிராயிங். ஆஃப்டர்நூன்ல தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, நம்ம ஆஃப்டர்நூன்ல ஏதாவது ஒரு பீரியட்ல போட்டுறலாம். கிளியரா? இப்போ நம்ப இருக்கிற பீரியட்ஸ நம்ப எங்கெங்கலாம் கேப் கிடைக்குதோ அங்க ஃபில் பண்ணிடலாம். இப்ப தமிழ் பார்த்தீங்கன்னா, ஒரு பீரியட் நமக்கு தமிழ் இன்னும் ஃபில் ஆகல. சோ லெட் அஸ் ஃபில் த தமிழ் ஹியர். அப்புறம் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6. சோ 6 இருக்கு. அப்போ இங்கிலீஷ், இன்னொரு பீரியட் நம்ம போடணும். 7 இருக்கா? இங்கிலீஷ் போடலாம். தமிழ், இங்கிலீஷ் முடிச்சாச்சு. மேத்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6. அப்புறம் இன்னொரு பீரியட் மேத்ஸ் போடணும். மேத்ஸ். ஓகே.
நெக்ஸ்ட் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகே. இப்போ 3 பீரியட் சயின்ஸ் கம்பைன் ஆகுது. அப்பன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்க எஸ்எஸ்டி போட்டுக்கலாம். சோசியல் ஸ்டடீஸ் போட்டுக்கலாம். இங்க சயின்ஸ் போட்டுக்கலாம். இங்க சயின்ஸ் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 3 பீரியட் கன்டினியூஸா சயின்ஸ் வந்துரும். அது நமக்கு வேண்டாம். சோசியல் சயின்ஸ். ஓகே. இப்ப எல்லாமே ஃபில் ஆயிடுச்சா? இன்னும் 1 இருக்கு. சோசியல் சயின்ஸ் எத்தன இருக்குன்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகே. சோ நம்ம குடுத்திருக்கிறத மட்டும் நம்ம கம்பைன் பண்ணிட்டு, மீதி எல்லாம் கிளாஷ் ஆகாத மாதிரி நம்ம போட்டுறணும். சோ போட்டா இந்த மாதிரி வரும். கிளியரா?